அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மைட்டி காட் அப்போஸ்தலிக் சர்ச் சர்வ வல்லவருடைய திருச்சபை என்ற ஒரு திருச்சபையை இந்த பகுதியிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பொதுவாக வட சென்னை தடிக்குழுந்தா சர்ச் எல்லா மேல் வீட்டு அறைகளும் திருச்சபை. எங்கே பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணிக்கோ 5:30 மணிக்கோ கிளம்பிட்டிங்கன்னா அதுலேருந்து 12 மணி வரைக்கும் வெள்ளை சேலை வெள்ளை பேண்ட் தான், கூட்டமாக. அந்தளவுக்கு வட சென்னை தொடப்பட்டிருக்கு. அதை விட 1900 அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல், அந்த எழுப்புதல் அசம்பிளி ஆஃப் காட். நீங்கள் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமில் கொரோனாவில் மோகன் டிவியில் பேசின காரியம். அமெரிக்காவில் ஏற்பட்ட எழுப்புதல் தான் ஏஜி சர்ச்சு, அசம்பிளி ஆஃப் காடு. இந்த ஏஜி சர்ச்சில் பெரிய ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்தில் வந்துச்சு, உலகம் முழுவதும். அப்போ தான் இந்திய தேசத்துலையும் ஒரு எழுப்புதல். எல்லா மதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்குது. நம்ம மதத்துக்கு இந்த இந்தியாவிலே பெரிய மதம் நம்ம மதம், நமக்கு ஒரு பண்டிகை இல்லைன்னா அன்றைக்கி ஒரு பண்டிகை அவங்க ஏற்படுத்து. ஒரு நாளைக்கு ஒரு பண்டிகை. இன்றைக்கி கறி சாப்பிடலாம், நாளைக்கு கறி சாப்பிடக்கூடாது, அது ஒரு பண்டிகை. தமிழருக்கு தமிழர் திருநாள், தெலுங்குக்கு போன மாதம் உகாதி முக்கியம். அதை விட முக்கியமாக இங்கே பொங்கல் அன்னைக்கு நான் தெலுங்கு ஆந்திராவுக்கு போயிருந்தேன். கோழி சண்டை விட்றாங்க பாருங்கள், 1 லட்சம் 2 லட்சம் பேர் போடுறாங்க ஒரு இடத்துல. ஒவ்வொரு டிஷ்ஷும் கோழி சண்டை. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தேன், அப்படி குதிக்குது, டப்பு டப்பு டப்புன்னு செத்து போகுது. கூட்டமாக ரவுண்டாக, அது ஒரு பண்டிகை. அங்கே சங்கராதி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்டிகை இருக்குது. நமக்கு ஒரு பண்டிகை இல்லையே, நம்ம ஒரே பண்டிகை ஏற்படுத்தினாங்க, அது 1904 தான். அது பண்டிகையில், அது பிரிவினைவாதம். ஆனால் அதே மாதிரி ஒரு எழுப்புதல் உலக அளவில் ஒரு எழுப்புதல் ஏற்படணும். அது இந்தியாவிலேருந்து தான் ஏற்படணும். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலேருந்து தான் ஏற்படணும். தமிழ்நாட்டிலையும் சென்னையிலேருந்து தான் ஏற்படணும். சென்னையிலேருந்தும் வட சென்னையிலேருந்து தான் ஏற்படணுங்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஏற்படணும்? வட சென்னையிலேருந்து தான் ஏற்படணும். திருமணெல்லாம் பாஸ்டர், திருமணெல்லாம் பிஷப்பு, திருமணெல்லாம் விசுவாசிகள். திருமணெல்லாம் இப்போ தெலுங்கு ஐயா உட்காந்துருக்காரு, நடு ரோட்டில் மீட்டிங் பண்ணி தைரியமாக நடத்துகிறார். யாரும் நடக்க விட மாட்டேங்கார். ஒரு வாரத்துக்கு ஹோலி வீக்கில் நடத்துவார். ஒரு வாரம் 8 நாள் யாரையும் ரோட்டில் நடக்க விடுறதில்ல. ஒருத்தன் அப்படி தனி ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு தான் இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும், அப்படி தான் ரோடு. ஸ்டேஜ் அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறார் ரெடியாக. வருஷத்துக்கு 2 தடவை செய்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய எழுப்புதல். வட சென்னையில் ஒரு எழுப்புதல், அதுவும் வட சென்னையில் நம்ம பகுதியில் கொருக்குப்பேட்டை பகுதியிலையும் சத்தியமூர்த்தி நகர்லேயும் தான். கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, சத்தியமூர்த்தி, இந்த 3ல் தான் எழுப்புதல் வரப்போகுது. ஏன்னா திருமணெல்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய வடக்கு, இப்படிலாம் போட்டு நான் தண்டையார்பேட்டை இப்படி கொருக்குப்பேட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஏன்னா எப்படியாவது ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அண்ணன் அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதுதான் உண்மை. பொதுவாக அந்த உண்மை என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாரு. அவங்க அம்மா, அவங்க தம்பி சொந்த இடத்த கொடுத்தாங்க. சும்மா ஒரு 1/4 கிரவுண்டில் 400 சதுரடி தான். 1/4 கிரவுண்ட்னா 600 சதுரடி, அதுக்கும் கம்மி. காலம் போடுறப்ப நீ கூப்பிட்டார். டெடிக்கேஷனுக்கு நான் போயிருந்தேன். சிறப்பான ஒரு சர்ச்சை அவர் கொடுத்தாங்க. இப்போ அந்த உள்ளே உட்கார முடியாத அளவுக்கு வெளியே கூட்டம். வெளியே ரோட்டில், நடு ரோட்டில் பந்தல் போடுறதார். ஞாயிற்றுக்கிழமை எல்லா மீட்டிங்கும் போடுறார். அந்தளவுக்கு எழுப்புதல். இப்போ நம்மளோட அருமையான பிஷப் ராபின்சன் வந்திருக்கார், பேராயர் லெவலுக்கு. அவர் சர்ச்சுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன். 25 பேர் தான் இருந்தான். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருந்தான் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ரோடில் கூப்பிட்டு ஒரு அம்மா இடத்த கொடுத்துருச்சு. அந்த இடம் காணாமல் ரோடை அடைச்சி வச்சே நடத்துகிறார். இதே மாதிரி ஒரு பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதல் தான் அன்னைக்கு ஐயா வசனத்தில் அழகா ஏசாயா 49:43-19 போட்டிருக்காரு. புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அது அவர் செய்தது ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do new thing. Behold, I will new thing. புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவர். கடந்த நாட்களில் ஒரு 35 பேரோ 40 பேரோ பாஸ்டர்ஸோடு நான் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். வெஸ்ட் பெங்கால் நான் 15-20 வருஷமாக போகிறேன். என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராக
ஆனால் கடந்த நாட்கள் நான் என்எம்எஸ்ஐயில் ட்ரெஸ்ஸர், நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மிஷனில் நான் ஒரு ட்ரெஷர், ஆனரி ட்ரெஷரர். அங்கே ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்காக போயிருந்தேன். அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி இங்கே சென்னையிலேருந்து ஒரு லோக்கல் பாஸ்டர்ஸ் அவங்க அந்த டேட் வரல, அந்த டேட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு, கொஞ்சம் பின்னால் முன்னால் போயிடுச்சு. இங்கேருங்க நம்முடைய பகுதியிலேருந்து, சென்னை பகுதியிலேருந்து, சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 55 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. 55 பாஸ்டர்ஸ் இங்கேருந்து ட்ரெயினில் போட்டு ஒரு நாள் இரவு ட்ரெயின் ஏறி அதிகாலை இறங்கி 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் திரும்ப அங்கே இரவு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்தாங்க. அதில் ஒரு நாள் அவர்களோடு செலவழித்தேன் முழு நேரத்தையும். பயங்கர வேலையின் மத்தியில், என்னுடைய வேலையின் மத்தியில் நான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் காலையில் நான் ஃப்ளைட்டில் போய் இறங்கி அவங்களோடு கலந்து கொண்டு அவங்களோட உணவு அருந்தி, மதிய உணவு அருந்தி, இரவு உணவும் இரவு உணவு அவங்களோடு இருக்குன்னு நைட்டு திருப்பி சென்னைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டேன். அப்போ நான் சிராம்பூர் போயிருந்தேன். சிராம்பூர் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக, சிராம்பூர் வந்து அந்த கல்கட்டா டவுன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சிராம்பூர். அதுதான் வில்லியம் கேரி பணி செய்த இடம். 1750 அவர் அங்கேருந்து வரார். தாமஸுங்கிற ஒரு டாக்டரு இந்தியாவில் வந்து பணி செய்கிறார், வெஸ்ட் பெங்காலில், கல்கட்டாவில். எம்பிபிஎஸ் டாக்டரு, மிஷினரியாக வருகிறார். லீவுக்கு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிற இடத்துல இந்த ஆள் செருப்பு தச்சிக்கிட்டு ரிப்பேர் பண்ணுறார், ஷூ ரிப்பேர் பண்ணுறவர் வில்லியம் கேரி. அப்போ அவர் மிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. மிஷனை பற்றி சொல்ல, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், விளைந்து கிடக்குது, அதை அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, மக்களுக்கு காஸ்பல் சொல்லலை ஆள் இல்லைன்னு சொன்னோடனே அவர் உடனே தன் மனைவி 3 பிள்ளைகளோடு கிளம்புறார். மனைவி சொல்லுது, பைத்தியக்காரா முட்டாள், அங்கே போவாதராங்கிறது. அவருடைய ஒய்ஃபுடைய தங்கை சிஸ்டர்லா கூட வருது. அது ஒரு வழியாக அம்மா அக்காவை சரி கட்டி கூட வருது. அது இங்கே வந்து திரும்ப லவ் பண்ணி டாக்டர் தாமஸை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. கொண்டு வந்த பணங்கள் எல்லாம் செலவாயிடுச்சு. அவர் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டு வந்தார். ஆனால் அவருடைய அந்த காஸ்பல் எடுபடலை, ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்படலை. ஏன்னா அவருடைய ஜாதிய பெருமை, குல பெருமை. இன்றைக்கும் வெஸ்ட் பெங்காலில் 1750 வந்தது காஸ்பல். இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் பெரிய எழுப்புதல் இல்லை. அந்த போன பாஸ்டர்ஸை கேளுங்க, அவங்க வந்து யூப்ளியாரை தாண்டி ஒரு கிராமத்துக்கு போனாங்க. பெரிய எழுப்புதல். அது வந்து அந்த இது எப்படின்னா, சதுப்பு நிலக்காடு, தண்ணி எப்போவுமே நிற்கும், எப்போவுமே ஈரமாக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகும், மாலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி போகும். 10 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் கூடும் குறையும், ரேஷியோ இருந்துக்கிட்டே இருக்கும். சதுப்பு நிலக்காடு. அவர் என்னவோ நினச்சிக்கிட்டு வந்தாரா, நான் எடுபடலை, வாழ்க்கையில் சோறு இல்லை, மனைவி மென்டலாகி இறந்து போச்சு, மூத்த பிள்ளை உணவு இல்லாமல், 3ஆவது பிள்ளை உணவு இல்லாமல் இறந்துருச்சு, 2ஆவது பிள்ளை ஜுரம் வந்து அதுக்கு வைத்தியம் பண்ண முடியாமல் இறந்து போச்சு, 2 பிள்ளைகள் இறந்து போச்சு. 2 பிள்ளைகள் இருந்தாலும் மனைவிக்கு மென்டல் அப்செட் ஆகிடுச்சு. மென்டல் அப்செட் ஆன பிறகு அந்த அம்மாவும் இறந்து போச்சு. இதுக்கு இடையில் ஒரு நாள் அவர்கிட்ட பார்த்து, வா நம்ம ஊருக்கு போயிடுவோம், இப்போ ஒன்றும் கெட்டு போல, எப்படியாவது ஊருக்கு போயிடலாம் வான்னு சொல்லுது. அது கப்பல் ஏற வேண்டிய இடத்துலேருந்து 100 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்காங்க. கேனிங்னு ஒரு இடத்துல, அந்த சதுப்பு நிலக்காடுக்கு போகிற வழியில் இதுதான் இருக்க கேனிங்னு ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க ட்ரெயினில் போனாங்க. அங்கே தான் வந்து தங்குறாரு. சோத்துக்கு வழியில் குழந்த பாலுக்கு அழுகுது, உணவுக்கு அழுகுது. 3 நாள் 4 நாள் உணவு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் மனைவி சொல்லுது, வா போயிடுவோங்கிறார். அப்போ வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மரத்து பக்கத்தில் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு நீர் இந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா, அப்படிப்பட்ட இருளான மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக நீங்கள் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, ஆனால் என் வாழ்வை இருட்டாய் மாறிவிட்டது. மை லைஃப் இஸ் டார்க்னஸ், என் லைஃப் இருட்டு. பிள்ளைகள் செத்து போச்சு, மனைவி மென்டல் அப்செட்டு, திரும்பி போகலை. 7 ஆண்டுகள் கழித்து வெஸ்லிங்கிற ஒரு பிரபு வர்றாரு, கவர்னர் ஜென்ரல். அவர் வந்தவர் இங்கிலீஷில், அதாவது அவர் கொஞ்சம் அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கு ப்ளஸ்ஸு மிஷன் ஒர்க்கில் கொஞ்சம் வாஞ்ச உள்ளது. பள்ளிக்கூடங்களில் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும், இங்கிலீஷ் டீச்சர் யார் தேடுற? அப்போது ஒருத்தன் போய் சொல்கிறான், ஒருத்தன் இங்கிலாந்துலேருந்து வந்துட்டான், சோத்துக்கு இல்லாமல் விவசாயம் பண்ணுறான், மம்பட்டி வெட்டி வேலை செய்கிறான். எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, மம்பட்டி வெட்டி வேலை செய்கிறான். பகலெல்லாம் வெயிலில் வெட்டினாலும் இன்றைக்கி இங்கே இருக்க சம்பளத்துலேருந்து 3ல் 1 தான். அவனை கூட்டியாந்து விடுறாங்க. அவர் தான் சயின்ஸ் எழுதுகிறார். சிசுவதை தடை சட்டம்,
விக்டோரியா மகாராணி வர்றாங்க, அவங்ககிட்ட சொல்கிறார், இங்கே பெண் பிள்ளையை தூக்கி ஆற்றுல போட்டிருந்தாங்க. ஜெயலலிதா புரியல, சேலத்தில் தூக்கி போட்டு பெண் பிள்ளை குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, ஆற்றுல போட்டு கொண்டுருவாங்க, தூக்கிட்டு வர முடியாது. அது வற்றாத ஜீவநதி, உள்ள களி, எவ்வளோ ஆழம், யாருமே இறங்கி பார்த்ததில் உள்ளே போனால் ஒருத்தரும் வெளியே வர முடியாது. பெண் பிள்ளையை தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க. புருஷன் செத்தோடனே, இன்னைக்கு புருஷன் செத்தான் லைஃபே போச்சு, நிறைய பேர் செத்து போகிறாங்க. அது இயற்கை, அது தமிழ் பண்பாடு. ஆனால் புருஷன் இருக்கிறப்ப சாக வேண்டாம்னு நினைக்கிறப்ப தூக்கி வெயிலில் தீயில போட்டுருவாங்க. புருஷன் தீயிலே தூக்கி எல்லாத்தையும் போட்டுறது. உடன்கட்டை ஏறுதல், கல்விக்கு உணவு, 27 மொழிகளிலா பைபிள் நியூ புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேஷன். புதிய ஏற்பாடு எத்தனை மொழியில் கொடுத்தாரு? நியூ ஃபுல் பைபிள் 3 மொழியில் கொடுத்தாரு. 7 ஆண்டுகளில் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் அங்கே கட்டியிருக்காரு. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பில்டிங் கட்டியிருக்கிறார். அந்த சர்ச்சில் தான் அவர் நின்று பிரசங்கம் பண்ண மேடையில் தான் நாங்கள் நின்று பேசினோம். என் உடம்பெல்லாம் அப்படியே அதிர்ந்து போச்சு. அவர் தான் சொல்கிறாரு, இவைகளிலும் பெரிதானவர்களை எதிர்பார் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? புதிய காரியத்தை செய்கிறேன்னு ஏசாயா தீர்க்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இவைகளிலும் பெரிதானவர்களை நீ. அதுதான் ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டி. எங்களுக்கு சாப்பாடு 100 ரூபா, தேவையான சாப்பாடு, தேவையான மீன் குழம்பு, சிக்கன் பொரியல், தேவையான மீன், ரசகுல்லா ஒன்று 25-30 கிராம் இருக்கும். எத்தனை ரசகுல்லானாலும் கொடுத்தாங்க. சூப்பர் மீன் குழம்பு, சூப்பர் அப்பளம். 100 ரூபாய்க்கு ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டியில் அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அந்த படிக்க போகிற பையங்க வெளியே நிற்பாங்களா, யாராவது புதுசாக வந்தோடனே அவங்கள எப்படி அவங்கள பிடிச்சிங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். உன்னை எப்படி பிடிச்சாங்கன்னு, அவன் திருநெல்வேலிக்காரன், உன்னை எப்படா பிடிச்சாங்கன்னு கேட்டேன். அங்கிள், எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டி வர்றவங்க பார்க்குறவங்களுக்கு உணவு அவங்களுடைய எல்லாம் பண்ணி கொடுக்குறதா எங்களுடைய வேலை. 100 ரூபாய்க்கு நம்ம ஊரில் 300 ரூபா அந்த சாப்பாடு. சூப்பர் டீ, பிஸ்கட்டு கொடுத்தாங்க 100 ரூபாய்க்கு தான். ஆனால் அவருடைய பணி பாருங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43 என்பது ஒரு சாதாரண சங்கீதம் இல்லை. யாக்கோவே பயப்படாதே, ஓ ஜேக்கப், டு நாட் அப்ரைட் யூ, டு நாட் ஃபியர் நாட், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வார்த்தை, நீ நதிகளை கடக்கிறப்போ, தண்ணீர்களை கடக்கிறப்போ, ஆறுகளை கடக்கிறப்போ, ஏன்னா அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்ல தேவன் இதை ஆண்டு கொள்வதற்காகவே மனிதனை உருவாக்கினார். அவர் ஆண்டு கொள்வதற்கல்ல, மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உருவாக்கினார். அதுதான் சங்கீதம் 138 தாவீது சொல்றப்போ, கர்த்தாவே நான் உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கிறேன் சொல்றார். என்ன சொல்றாரு? ஏன்னா சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். சங்கீதம் 78-70 தன்னுடைய தாசனாகி தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்து தம்முடைய ஜனமாகிய மந்தையை மேய்ப்பதற்கு அழைச்சிக்கிட்டு வர்றார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ப்பது ஒரு சாதாரண, வெயிலில் சட்டை இல்லாமல் பெரிய கம்பு வச்சுக்கிட்டு அதில் ஒரு அருவா இருக்கும், அதில் எதிரிகள்டிருந்து அந்த அருவா மூலம் காப்பாற்றுறதுக்கும், ஆடுக்கு கொலை பிடுங்கி போடுவதற்கும் இருக்கும். அவன் கையில் ஒரு வாளி வச்சுப்பான், வாளி நிறையா தண்ணி இருக்கும், 3-4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அதில் கொஞ்சம் சோத்து பருக்க கீழே இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சிட்டாலும் அப்பப்போ தண்ணியை குடிக்கணும். வெயில் தண்ணி கிடைக்காது. அப்படி ஆடு மேய்த்திருந்த எனக்கு ஆண்டவர் ராஜாவாக என்னை அழைச்சிட்டு வந்தார். அவன் ஒரே கான்செப்ட், என்ன கான்செப்ட்னா, ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு நீ யார்? இந்த விருத்த சேதனம் இல்லாத ஜீவனுள்ள மனிதனை நிந்திப்பதற்கு நீ யார்? அடுத்த கான்செப்ட், அந்த சவுலுடைய மகன் யோனத்தான் செத்து போனான், சவுலு செத்து போனான், வசதியா சாப்பிட்றான். அப்போ தனக்கு காப்பாற்றின யோனத்தான நினைக்கிறான். அவன் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறான். அதுதான் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் மேல்பீசாத். 2 காலம் ஹேண்டிகிராஃப்ட். நன்றி நினைத்தான். அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல, அதுதான் அந்த கான்செப்ட். இஸ்ரவேலே உன் தேவனாய கர்த்தர் நானே. இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. மார்க் 12:29 இயேசு கிறிஸ்து எஸ்எம்எஸ் ஆகிட்டாரு. அந்த எஸ்எம்எஸ் அவர் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர் ஐஃபை ஆனவுடனே அப்படி ட்ரெஸ்ஸு, லைஃபு, ஸ்டைலு எல்லாம் மாறி போகுதுங்க. ஐயா என் பிஏட்ட பேசுங்கிறான், சைக்கிள் ஓட்டினதை மறந்துடுறான்,
பெட்டி தூக்குறத மறந்துடுறான். இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. ஐயா எனக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸிங்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனா தன்னை தாழ்த்தி எந்த மனிதன் ஆண்டோ, அதுதான் தாவீது, உண்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன். அது தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 126 ஆரோகரண சங்கீதம், சந்தோஷத்தின் சங்கீதம். சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவர். சிறையிருப்பை பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர். சங்கீதம் 126 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கார். 3ஆம் வசனத்துல யோவேல் 2:21 தேசமே பயப்படாது. 21 சொல்ல, தேசமே நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிய இந்த தேசத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. 2024 தேர்தல் வரப்போகுது. 2024 தேர்தல் எப்படி இருக்கு போனால், நியாயாதிபதிகளில் அந்த மக்கள் எப்பெல்லாம் தப்பு பண்ணாங்களோ 40 ஆண்டுகள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நமக்குள்ள ஒரு யூனிட் இல்லை, நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. கிறிஸ்தவ ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க தாழ்மை அண்டை இல்லை, அதனால நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் எதிரி கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. 10 ஆண்டுகள் போயிடுச்சு. நீங்கள் ஒழுங்கா நீங்கள் நானும் ஜெபிக்கலைன்னா நிச்சயமா எலெக்ஷன் வந்தது, கேண்டிடேட் கூப்பிட்டாரு, வந்தார், 500 ரூபா கொடுத்தாரு. யாராவது வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு லைஃப். நீங்கள் 500 ரூபா கொடுங்க அவருக்கு செலவுக்கு. 2 லட்சம் கொடு, நான் சஃபாரி கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிடுறேன்னு சொன்னால் போவோம். அதை வாங்காத. சஃபாரி எனக்கு வேண்டாங்க, நானே இப்போ கூப்பிடுறேன். கூப்பிட்டு அவர் அதை கொடுத்துட்டு போனால் கொடுத்தா நீங்கள் தூக்கிய மூஞ்சில் எரிஞ்சிட்டு போயிடணும். நாங்கள் கடந்த எலெக்ஷனில் ஜபஸ்டின்னு நானும் நடத்தினோம். கேண்டிடேட் வந்து கொடுத்தாரு காசு. தோத்திரம் ஐயா வேண்டாம் எங்களுக்கு. யார் சர்ச்சு? தாவீது சர்ச்சில் நடத்தினோம். தாவீது சாப்பாடு கொடுத்தாரு. அன்னை வாங்கக்கூடாது காசு. இன்னைக்கு பேரம் பேசுகிற பாஸ்டர்ஸ் நிறைய பேர், ஐயருங்க நிறைய பேர், எல்லாருமே இருக்காங்க, பேரம் பேசுகிறாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஒரு இனோவா கார் கொடுக்குறாங்க, அவங்க கொடியை மாட்டிக்கிறாங்க முன்னால், பிஷப்னு அலைகிறாங்க. இப்போ நாம் ரொம்ப கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யணும். இதனிலும் பெரிதானவர்களை காண்பாயின்னு சொல்கிறார். கர்த்தரர்களை சொல்லி முடியாத ஈவுக்கு தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:10 சொல்றார். இதுவரை சொல்லி முடி 2 கொரிந்தியர் 9:16 தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக தோத்திரம். கொலோசியர் 3:24 சொல்றார், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். இந்த பெரிதானவர்களை காணா ஆண்டவருக்காக நாம் எப்படி பணி செய்ய போகிறோம்? காசு வரும் போயிடுங்க. ஒருத்தர் சொன்னார், என் கூட வேலை செஞ்சார், நிறைய ஃபீல்டு காட்டுவார், நிறைய மார்க்கெட் கூப்பிட்டு போவார். நான் போக முடியல, அவன்கிட்ட என்னுடைய பொருளை கொடுத்து விடுவேன். விற்றுட்டு வந்து காசு தர மாட்டார். என்னன்னு கேட்டேன். நீ கொடுத்தது டிஎஸ் பொடி, அவன் கொடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பணம், நீ கொடுத்தது உன் பேரில் உள்ளது, அது கவர்மெண்ட் பேரில் உள்ளது. நான் இதை கொடுத்தா அதை கொடுத்தா எல்லாத்துக்கும் சொன்னாலும் உனக்கு தர முடியாதுன்னு சார். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் சாட்சி சொல்கிறப்ப கண்ணில் கண்ணீர் விழுந்துச்சு. அது உண்மையாக வந்ததா இல்லை உங்களை நீ ஏமாத்துறதுக்கு வந்ததா எனக்கு தெரியாது. எதுக்கு வந்தாலும் சரி, நீ உண்மையாக இருந்தால் உன் கேன்சர் வியாதி மாறிச்சு. ராஜாக்கள் கல்ற மாதிரி உன் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நடத்திட்ட. ராஜாக்கள் கல்ற மாதிரி நடத்தினல. நம்ம யார்கிட்ட இல்லை வேலைக்காரனா? பிச்சைக்காரட்ட இல்லை. வானத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமை தேவன், மைட்டி காட், அவற்றை வேலை செய்கிறோம். அவற்றை வேலை செய்கிற நீங்கள் நானும் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையே உயர்த்துவார். மனிதனுக்கு முன்னால் உண்மையாக இருக்க வேண்டாம். கடவுளுக்கு முன்னால் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை முன்னே உயர்த்துவார். யாருக்கு முன்னால் உண்மையாக இருக்கணும்? என் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இருந்ததால் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணம் முடிச்சுட்டு வர வரையும் இவர் வெயிட் பண்ணுறார். அந்த பையன் கல்யாணத்துக்காகவே நான் பல ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியிருக்கேன். 12ஆம் தேதி ஏகப்பட்ட ப்ரோக்ராம். ஒரு சின்ன பாஸ்ட்டு, மணி பாஸ்ட்டு, ஞாயிறு இல்லை, இறந்துட்டார். அவர் பையன் வந்து சொல்கிறான், அண்ணே நீங்கள் தான் வரணும். என்னுடைய வேலையை ஓரம் கட்டிட்டேன். இன்றைக்கி என்னுடைய கலெக்ஷன் நான் எங்கேயோ இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி வர வச்சிட்டேன், எல்லாம் டொனேட்டிவ் பண்ணிட்டேன். ஆனால் அவ்வளவு எனக்கு மரியாதை கொடுத்தா
அந்த வந்திருக்க பாஸ்டர்ஸ் என்னை அவளை ஏற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரி நீங்களும் என்னை உட்கார வச்சு ஏற்றுக்கொள்வது, என்னை விட பெரிய ஆட்கள், மெசேஜி, ஜெபம், ஆண்டோடைய பாத்தில் காத்திருக்க எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கீங்க. என்னை விட எல்லா வகையிலும் பெரிய ஆள். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தணும்னு நினைக்கிறப்போ ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் போன மாதத்தில் ஒரு பண்டிகைக்கு நாசரேத் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். நாசரேத் மாவட்டம் சிஎஸ்ஐ நாசரேத் தூத்துக்குடி டைசிஸில் மெஞ்ஞானபுரம்ங்கிற ஒரு பண்டிகையில் பேசினேன். 20,000 கிலோவோ 20,000 கிலோ அரிசி, 20,000 kgs ரைஸ் போட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு. வாளியில் பக்கெட்டாக அள்ளிட்டு போகிறாங்க. 2 நாளைக்கு சாப்பிட்றாங்க. ஒரு வாரத்துக்கு சோறு போடுறாங்க. சர்ச்சு இருக்கிற ரோடு வந்து மண் ரோடு. அந்த சர்ச்சு 170வது ஆண்டு விழா, 177. அப்போ தான் சர்ச்சு கட்டியிருக்காங்க. எத்தனையோ சிமெண்ட் ரோடு, எத்தனையோ தார் ரோடு, பேவர் ஃப்ளாக்கு, இப்போ டைல்ஸ்லேயே ரோடு போடுறாங்க. அவங்க ஒரிஜினல் போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க அந்த ரோடை. ஜான் தாமஸ்ன்னு தான் ஒருத்தர் ரெவரண்ட் வந்திருக்கார் இங்கிலாந்துலேருந்து. அவர் கால் வச்ச இடம்னு அந்த மண்ணை எடுக்க மாட்டேங்கான். அந்த மண்ணை எடுக்க மாட்டேங்கான். அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்றான். அந்த மண்ணை முத்தயிடுறான். அவர் கெட்டின சர்ச்சை கழுவி தண்ணி குடிக்கிறான். அந்த சர்ச்சுக்கு சீரியல் மட்டும் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. நான் ஒரு வாரம் பண்டிகைக்கு அவ்வளோ லைட்டு, சீரியல் லைட்டு. பட்டாசு வெடி, இங்கே பட்டாசு, எங்கள் ஊரில் வெடி 9 லட்ச ரூபா 2 நாள். நான் பேசின ஆராதனையில் 3 லட்ச ரூபாய்க்கு. காலையில் 3 மணிக்கு இசிஐ உணவசியம் ஐயா பேசினார். அது பிஷப் தான் பேசணும், அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது சிஎஸ்சி அவங்க பிஷப் தான் பேசணும். அவங்க பிஷப் இல்லாதனால இவரை கூப்பிட்டாங்க. 6 லட்ச ரூபா பட்டாசு, அதில் 9 லட்ச ரூபா பட்டாசு. அந்த சர்ச்சை காலையில் அந்த ஊருக்காரன் எழுந்து சுற்றி வருவானா 3 வேளை. அவ்வளோ விசுவாசம். என்னடா அந்த ஜான் தாமஸ் பண்ணாரு? பனையாக இருந்துச்சா, உருப்படியாக இல்லையா? உருப்படி இல்லாத இடத்த பாண்டிச்சேரி போனீங்கன்னா எல்லா ரோடும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பண்ணார். கார்டன் வச்சாராம். அழகு செடிகள் ஊருக்குள்ளே வச்சாராம். அந்த சர்ச் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டிட்டார். வெளியே இருந்து பார்த்தா சின்ன சர்ச், உள்ளே போனால் பிரம்மாண்டம். கொயரில் 150 பேர் உட்காந்தாங்க. கொயரில் மட்டும் எத்தனை பேர் உட்காந்தாங்க? நமக்கு சர்வீஸ் என்னைக்கு எத்தனை பேர்? 100 பேர் 150 பேர் தான் மொத்த சர்வீஸ்க்கே. நிறைய பேர் சண்டே சர்வீஸ் வாங்கன்னு கூடுவாங்க. நிறைய பேர் வருவாங்க காட்டுறதுக்கு தான். கொயரில் 150 பேர், 3000 பேர் உள்ளே உட்காடுறாங்க சர்ச் உள்ள. 177 வருஷம் சர்ச்சை கட்டி. வெளியே இருந்து நான் தூரமாக தான் பல முறை பார்த்துருக்கேன். 178 அடி கோபுரம், தரையிலேருந்து 178 அடி கோபுரம். என்னடா பண்ணாருன்னா அந்த ஊருக்கு நிறையா வேலை செஞ்சார். இதெல்லாம் பெரிய வேலையாக நான் திங்க் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதம் திங்க் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து அந்த சர்வீஸ் முடித்து நான் வெள்ளான் விளை அடுத்த சர்வீஸ்க்கு போனேன். அது இன்னொரு பண்டிகை முடித்து வெள்ளான் விளை போனேன். வெள்ளான் விளைக்கு அவர் மினிஸ்ட்ரிக்கு போவார். அங்கேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே. அங்கே வேலாயுதம்ங்கிற ஒரு நபர் அவரை அடித்து விரட்டுவாராம். உள்ளே விட மாட்டாராம் ஜான் தாமஸை, ரெவரண்ட் ஜான் தாமஸை. எத்தனையோ முறை அடி வாங்கினாராம். ஆனால் அடி வாங்கினதை பற்றி அவர் என்ன பண்ணலை, திரும்ப திரும்ப போனாராம். திரும்ப திரும்ப போகிறப்போ வேலாயுதவர் ஏசியை ஏற்றுக்கொண்டார். அவங்க அப்பா கூட அவ்வளோ போராடி அவ்வளோ நண்பர் ஆனதால் அவருடைய பையன் அசரியா சாமுவேல் முதல் பிஷப் இந்திய மண்ணுக்கு, இந்திய இனத்தைச் சேர்ந்தவன், முதல் மிஷனரி. இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லப்பட வேண்டும் என்று ஐஎம்எஸ் 1903, 1905 என்எம்எஸ்ஐ நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, 1903 என்எம்எஸ். அந்த ஜான் தாமஸ் தான் அவருக்கு குருவான். முந்தா நாள் தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். விடாமல் அங்கேருந்து வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போவாராம், பார்ப்பாராம். 2 பெரிய சர்ச்சு அங்கே அவர் உருவாக்குனது. அவருடைய போதனையை கேட்டு அவருக்கு அடிமையாகி தன்னை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து முதல் ஒய்எம்சிஏ ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ் மண்ணை சேர்ந்தவர். அதுவரையும் வெள்ளைக்காரன் தான் இருக்கான். அதுக்கப்புறம் முதல் கேட்டகிஸ்ட், அதுக்கப்புறம் முதல் ரெவரண்டு. முதலாவது டோர்னக்கல், ஆந்திராவில் உள்ள கம்மம்ங்கிற ஒரு இடத்து பக்கத்தில் டோர்னக்கல் போய் மிஷன் ஆகிறார். 28 பேர், 20 லே பீப்புள் என்னை மாதிரி, 8 பாஸ்டர்ஸ் உங்களை மாதிரி 28 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஐஎம்எஸ்ஐ.
இது ஐஎம்எஸ் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கா கொடுத்துட்டு உலக அளவில் பெரிய அளவில் ஆரம்பிக்கணும், இந்தியா லெவலில் வேணும்னு இந்தியாவில் சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன் மிஷன், ஆற்காடு லுத்ரன், இப்படி எல்லா மிஷன்ஸும், மார்த்தோமா, எல்லா மிஷன்ஸ் 17 பேராயர்களை இணைத்து நாங்கள் போன வில்லியம் கேரி அவருடைய சர்ச்சில் தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோன் அங்கே வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன், லாசர் பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா என்எம்எஸ்சிங்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அந்த இடத்த. 1905 ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை 119 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஒரு ஒரு மிஷன், ஜான் தாமஸுடைய அந்த அர்ப்பணிப்பு. அவரும் மனைவி இங்கே வேலை செய்கிறாங்க. அவர் பையன் இங்கே இருக்கார். பையன் இறந்துடுறார். குற்றாலத்தில் அவருடைய கல்லறை இருக்கான். முந்தா நாள் தான் எனக்கு சொன்னாங்க, மகன் இழந்து விட்டார். 2 பேரும் இங்கேயே இறந்துடுறாங்க. ஆனால் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அவர் மூலம் இந்தியாவில் முதல் மிஷினரியாக போகிறாங்க. இந்தியாவில் முதல் மிஷினரி உருவானது தான் ஆந்திராக்காரங்க டோன்னக்கல்ல முதல் மிஷன், முதல் ரட்சிப்பு ஒரு முகமதிய பெண். நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? ஏசாயா 43 திரும்பவும் யாக்கோபே பயப்படாதே சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏசாயா 43 வி காட் ஐ வில் டு நீத்தி, புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். ஒருவேளை வாழ்க்கையினும் பயணத்தில் அவர் சாட்சி சொன்ன மாதிரி கொர்நேலியு பாஸ்டர் ஒன்றுமில்லாத அவரை கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு திருச்சபை துவங்குவோம், தன் குடும்பத்தின் மூலம் அந்த இடங்கள் பெற்று அதில் நிறைந்து வழியும் தெலுங்கு மக்கள் இருந்தாலும் இன்னொரு திருச்சபை வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு 30,000. ஆனால் ஆண்டவர் சொல்லார், புதிய காரியங்களே எதிர்பார், புதிய காரியங்களே எதிர்பார். நம்ம ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். ஜெபம் பண்ணிட்டு ஓடுறப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம எப்பவுமே ஒன்றுமில்லை என்று நம்ம அர்ப்பணித்து போயிட்டோன்னா நான் ஒன்றுமே இல்லைப்பா. பவுலடிகள் சொல்கிறார்ல, அப்போஸ்தலர் 22 பிலிப்பியரில் சொல்கிறார்ல, ஒன்றுமே இல்லை, நஷ்டமும் குப்பையுமாய் பின்னானவர்களிலிருந்து முன்னானவர்களாடி என் லக்கை நோக்கி நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் சர்ச்சில் ஐயா யாரோ ஜெபம் பண்ணுறப்போ சொன்னாங்க, கடந்த நாளில் ஏஜ் சர்ச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ என் கூட எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுற ஒரு நண்பர் இருக்கிறார். 7 குடும்பமாக 15 பேரா மோகன் ஐயா ஆரம்பித்தார். 15 பேர் தான். இன்றைக்கி ஒரு சர்வீஸில் 10,000 பேர், 5 சர்வீஸ் 50,000 பேர் இருக்காங்க. அவர் எதிர்பார்க்கல. அப்போ ஆண்டவர் நமக்கு நம்ம இது புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். ஐ வில் பிகோல்ட் ஐ வில் பியூட்டி, புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். அந்த வாழ்க்கையை சாம் சுந்தரையா சர்ச்சைக்கு போனேன், கண்ணீர் விட்டுட்டேன், முழங்காலில் நின்று அவர் இருக்கிறவரையும், டாக்டர் ஜெய்சிங் இருக்கிறவரையும், டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருக்கவரையும், ஜீவானந்தம் இருக்கவரையும், சென்னையில் புயல் வராது, வந்த புயல் ஆந்திராவுக்கு போயிடும். தாக்க போதும்பாங்க, காக்கி நடாவை கரையை கடந்துக்கிட்டு இருமா, வரல. யாரெல்லாம் இருக்கப்போ? டாக்டர் ஜெய்சிங், சாம் சுந்தரம், ஜீவானந்தம், டிஜிஎஸ் தினகரன். இன்றைக்கி புயல் அடிக்குது. அப்போ நீங்கள் நானும் என்ன இல்லை? நானும் இதை சொல்லி தான் ஜெபம் பண்ணுறேன். அவங்க இருக்கப்போ புயல் வரலப்பா, தினம் ஜெபம் பண்ணிடுவேன் வாக்கிங் டைமில். நாங்கள் இருக்கப்போ புயல் ஒன்றா நாங்கள் யாரா இல்லை? என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, உண்மையும் இல்லை. அப்போ நம்ம எப்படி புதிய காரியங்களை எதிர்பார்க்க முடியும்? இந்த நினைவோடு தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி என்று அவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் வாழை துதிக்கிறோம் நாதா. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்